கடைகளில் விற்கிற பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானங்களை குடிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரியான பானங்களை நீங்கள் வீட்லேயே செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் எடை ரொம்ப வேகமாக குறையும். பெருங்குடல், கல்லீரல் இதெல்லாம் சுத்தமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மலச்சிக்கல் பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. நான் இதுக்காக எடுத்துக்கிறது ஆளி விதைகள். இதை ஃபிளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நீங்கள் ஆன்லைனில் நாட்டு மருந்து கடைகளில் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். இதுலேயும் நார்ச்சத்து ரொம்ப அதிகம். நம்ம உடம்பு நாம சாப்பிட்ட உணவுகளில் உள்ள சத்துக்களை உறிஞ்சிக்கிறதுக்கு இது உதவுது. பெருங்குடல்ல புற்றுநோய் வரதுக்கான அபாயத்தையும் இது குறைக்குது. நம்ம உடம்புல எங்க நச்சுக்கள் இருந்தாலும் சரி வெளியேற்றும். இதய நோய் வராம நம்ம இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவும். நம்ம கல்லீரலோட செயல்பாட்டை மேம்படுத்தும். ஒரு பவுல் எடுத்து ஆளி விதை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதுக்குன்னா சியா விதைகளை எடுத்துக்கிறேன். இந்த சியா விதைகளை நீங்க நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்கை இந்த காணொலிக்கு கீழே கொடுத்துருக்கு. இந்த சியா விதையில பாத்தீங்கன்னா நார்ச்சத்து ரொம்ப அதிகங்க. இது நம்ம செரிமான பிரச்சனையை சரி பண்ணும், எலும்புகளை பலப்படுத்தும். இதுல உயர்தரமான புரதச்சத்து இருக்கு. இந்த சியா விதைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்க வயிறு முழுவதுமா நிரம்பின ஒரு உணர்வு ஏற்படும். இதனால உங்களுக்கு பசி அதிகமா இருக்காது, உடல் எடையும் குறையும். இது உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த விதையில ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் அதிகமா இருக்கு. அது இதயத்தை பலப்படுத்தும். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்ப இதுல நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கிறேன். இது நல்லா ஊறணுங்க. நீங்க இந்த பானம் தயார் செய்யறதுக்கு முதல் நாள் இரவே இதை மாதிரி ஊற வச்சுக்கணும். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இது இப்படி நல்லா ஊறி இருக்கும். இப்ப நான் ஒரு ஆப்பிளை எடுத்துக்கிறேன். ஆப்பிள் தோல்ல நிறைய சத்துக்கள் இருக்கு. அதனால நாம ஆப்பிளை நல்லா உப்பு நீர்ல அலம்பிட்டு பயன்படுத்துவோம். இந்த ஆப்பிளோட தோல்ல ஏதாவது கெமிக்கல்கள் கலந்துருக்கும். அதனாலதான் நம்ம உப்பு நீர்ல அலசிக்கிறோம். இதை சின்ன சின்னதா நறுக்கிக்கணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற விட்டமின் சி இதுல நிறைய இருக்கு. அதுவும் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான 14% அத்தியாவசியமான விட்டமின்கள் இதுல இருக்கு. இதுல இருக்கிற பெக்டின்ங்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சிடும். நம்ம உடம்புல இருக்கிற மூளை செல்கள், நரம்பு மண்டலம் இதை எல்லாத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது உதவும். இதை பாருங்க, ஆப்பிளை எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். ஒரு சின்ன சின்னதா நறுக்கின ஆப்பிள் துண்டுகளை அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிறேன். அடுத்தது நமக்கு தேவை இஞ்சி. இப்ப நாம கொஞ்சம் இஞ்சியை துருவிக்கலாம். இது நாம சாப்பிட்ட உணவை நல்லா செரிக்க வைக்கிறதுக்கு உதவுதுங்க. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை நம்ம உடம்புல சீரா வச்சுக்கிறதுக்கும் உதவும். பித்த உற்பத்தியை தூண்டும். உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை எரிக்கிறதுக்கும் இது உதவுது. இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறை இதுல நான் விட்டுக்கிறேன். அடுத்தது நமக்கு தேவை 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறுங்க. நான் இப்ப எலுமிச்சை சாறை இதுல பிழிஞ்சிக்கிறேன். எலுமிச்சையில விட்டமின் சி இருக்கு. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இது உதவுது. நம்ம உடம்ப சுத்தப்படுத்துறதுக்கும் தேவையற்ற கொழுப்புகளை உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கும் இந்த எலுமிச்சை சாறு உதவுது. கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் நான் விட்டுக்கிறேன். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்கிற ஆளி விதை, சியா விதையை போட்டுப்போம். இப்போ நாம் மிக்சியில் அரைச்சதையும் இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்துக்குங்க. இதை அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம குடல், கல்லீரல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும். அங்கே இருக்கிற நச்சுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவுது. நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலையும் இது கொடுத்துரும். இதை மாதிரி பானங்களை அலுப்பு பார்க்காம அப்பப்போ வாரத்துக்கு 2 நாளாவது செஞ்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க. நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சோம்பல் எல்லாம் மறைஞ்சு நீங்கள் உற்சாகமாகவும் ஆயிடுவீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.